அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபிஹி அஜ்மஈன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம ஃபஜ்ர் சூராக்கு 21வது ஆயத்திலிருந்து நம்ம தர்கீப் பார்ப்போம். சரிங்களா? 20 ஆயத்துக்கு பார்த்து முடிச்சிட்டோம். கல்லா என்பது என்னது? ஹர்ஃபு ரது அப்படிதானே? அப்படி கிடையாது அப்படின்னு. கல்லா ஹர்ஃபு ரது அப்படிதானே? இதா என்னது? லர்ஃபு. துக்கத்தில் அர்லு தக்கன் தக்கா. பூமி தூள் தூளா தகர்க்கப்படும் பொழுது. சரிங்களா? லர்ஃபு. ஃபேலு ஃபாயிலு துக்கத் அப்படின்னு தான் இருக்கும். சரிங்களா? 2 சுக்குன் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இதில் கசர் கொடுத்துருக்காங்க. இது ஹாலீர் நம்ம நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறத நான் பல தடவை சொல்லியிருக்கேன். காய்பா ஹாலீரா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஹாலீர்னா எப்படி இருக்கும்? இப்படி சத்து பெற்று இருக்குமா? இந்த இடத்துல இருக்காது. அந்த இடத்துல இதுகாம் கூடுமாகாது. இதுகாம் உடஞ்சிருக்கும். சரிங்களா? அர்து ஃபேலு ஃபாயிலு தக்கன் தக்கா. இப்போ தக்கீது எப்படிலாம் நம்ம பண்ணுவோம்? இன்னவை கொண்டு ஜும்லா இஸ்மியா இருந்துச்சுன்னா இன்னவை கொண்டு ஏன்னா அப்புறம் அண்ணங்கிற வார்த்தை வரும். இப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு இதை கொண்டு தக்கீது படுத்துவோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். குல்லுங்கிற வார்த்தை தக்கீதுக்காண்டி வரும். ஏன்னா நப்ஸுங்கிற வார்த்தை தக்கீதுக்காண்டி வரும். அதே மாதிரி ஒரு வார்த்தையை 2 தடவை உண்மைக்கும் உண்மைக்கும் அப்படின்னு சொன்னால் அது உறுதிப்படுத்துகிற மாதிரி. அதே மாதிரி தான் தக்கன் தக்கா. இது ஃபாயிலு, இது மஃபூலு. இந்த மஃபூலை உறுதிப்படுத்துகிறக்காண்டி தான் தக்கன் இன்னொரு தக்கன் பயன்படுத்தியிருக்காங்க. புரியுதா? வஜ்ஜா ரப்புக்க வல் மலக்கு சஃபன் சஃபா. அத்துஃப் மாத்து ஃபேல் ஃபைல் முதாஃப் முதாஃபிலேஹு. லமீர் ஒரு இஸ்மோட சேர்ந்துச்சுன்னா அந்த இஸ்மை கண்ண மூடிட்டு முதாஃப் கே முதாஃபிலேஹு. வல் மலக்கு உம்முடைய ரச்சகன் இன்னும் மலக்கு. அதனால தான் ரஃபவு செஞ்சுருக்கு. அத்துஃப் மாத்துஃப். சரிங்களா? மஃபூலு அதே மாதிரி தான் தாக்கீர் படுத்தியிருக்கு. வஜ்ஜி ஏன்னு எப்படி வந்துச்சு? இப்போ லாம் களிமா இல்லத்து கால. சரிங்களா? லாம் களிமா இல்லத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அஜுவஃபுன்னு சொல்லுவோம். அப்படிதானே? காலாவுடைய அசல் எப்படி இருக்கும்? கவலன் இருக்கும். என்ன? இப்போ வாவா இருந்தாலும் சரி, அதை மாதிரி பாவுடைய அசல் எப்படி இருக்கும்? பயான் இருக்கும். அப்போ ஐன்களிமா வாவா இருந்தாலும் சரி யாவா இருந்தாலும் சரி ஐன்களிமா இல்லத்தில் எதாவது மாற்றுவாங்க? அலிஃபா மாற்றுவாங்க. கால பாயன் மாற்றுவாங்க. அப்படி தானே? இப்போ கவலை. இப்போ இதனுடைய மஜ்ஹூல் எப்படி இருக்கும்? உவிலன்னு இருக்கும். அசல்ல இருந்து தான் மாற்றுவாங்க. இல்லத்துடைய எழுத்து இல்லத்து அப்படின்னாலே நோயாளின்னு அர்த்தம். அப்போ அந்த வாவ் அலிஃபியை 3 என்னது? இல்லத்துடைய எழுத்து. அப்படி தானே? அதில் கறக்க தாங்குமான்னு கேட்டால் தாங்காது. அதனால் ஃபாக்களிமாயின் பக்கம் என்ன செஞ்சுருவாங்க? திருப்பிடுவாங்க. இது இருந்ததின் அடையாளமாக. திருப்பினதுக்கப்புறம் இந்த கசருக்கு தோதுவான இதை யாவை கொண்டு கீழேம்பாங்க. புரிஞ்சுட்டிங்களா? இப்போ அதனுடைய மஜ்ஹூல் மாலி மஜ்ஹூல் என்ன? பி ஏன் இருக்கும். அது எப்படி பி ஏன் மாறிச்சு? பயன் தானே அசலில் இருந்துச்சு. அதை பொயான் கொண்டு அப்புறம் ஐன்களிமா இல்லத்துடைய எழுத்தாக இருக்கிறதுனால அதை ஃபாக்களிமாயின் பக்கம் திருப்பி முன்னாடி உள்ள கசருக்கு தோதா யாவை கொண்டு பி ஏம்பாங்க. இதே மாதிரி தான் அந்த ஜா என்பது ஜி ஏன் என்ன செய்து மாறி போய் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ இந்த ஜி என்பது என்ன ஃபைலு? மாலி மஜ்ஹூல். புரிஞ்சுட்டிங்களா? அத்துஃப் மாத்துஃப் ஃபேலமீர் ஃபாயிலு யோ மஈதீன். இது என்னது? இதனுடைய மஃபூலு இல்லை லர்ஃபு முதாஃப் முதாஃபிலேஹி. புரிஞ்சுட்டிங்களா? இதை பற்றி நான் சொல்லிட்டேன். பி ஜஹன்னம ஜார் மஜ்ரூர். இந்த ஜஹன்னம் என்ற வார்த்தை கைர முன்சரிப். கைர முன்சரிப்பில் என்ன வராது? ஜர்ரு வராது. புரிஞ்சுட்டிங்களா? யோ மைதீன் எத்த ரக்கருல் இன்சானு வ அண்ணா லகு திக்ரா. யோ மஈதீன் அப்படிங்கிற லர்ஃபு முதாஃப் முதாஃபிலேஹி. புரியுதா? எத்த ரக்கரு தஅல்லம எத்த அல்லமு. புரியுதா? தஅல்லம எத்த அல்லமு. இப்போ இது ஃபேலு
இது ஃபாயிலு. வசன்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருங்கன்னா அண்ணா லகு திக்ரா. அத்துஃபு அண்ணா என்பது என்ன அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிக்கணும், சரிங்களா? அது வந்து இஸ்திப்காமு. நகுல்வாலி கிதாப் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு பிடிபட்டிருக்கலாம், சரிங்களா? இது வந்து என்னது? இஸ்திப்காமு. லகு என்பது வந்து ஜாரு, ஹூ என்பது மஜ்ரு. இப்போ இது ஹபர் முக்கத்தம், இது முபததா முஅக்கர். முபததா எப்படி இருக்குது? மக்சூராக இருக்குது. கடைசி எழுத்து ஏ, முந்தைய எழுத்து எப்படி இருக்குது? ஃபதஹா பெற்று இருக்குது. அப்படி தானே திக்ரா அப்படின்னு இருக்குது, சரிங்களா? மக்சூரான இஸ்மு. இப்போ இந்த மக்சூரான இஸ்மில் எல்லா யாராப்புமே எப்படி இருக்கும்? தக்தீரிடப்பட்டு இருக்கும், புரிஞ்சிட்டிங்களா? யக்கூலு யா லைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி. யக்கூலு ஃபேலு. யா லைத்தனி, யா நிதா. இந்த இடத்துல முனாதா என்ன செய்யப்பட்டிருக்கு? போக்கப்பட்டிருக்கு. லைத்த என்பது என்னது? இன்னவுடைய சகோதரி. ஆமில் கிதாபில் 2ஆம் வகை எடுத்து பாருங்கள். இன்ன அன்ன கேன்ன லாக்கின்ன லைத்த ல அல்ல. ரீசண்டாக நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், இந்த நூனே விக்காயா இருக்குல்ல, அது எதுலலாம் நுழையும் அப்படி சொல்லிட்டு. அது வந்து ஃபேலில் நுழையும், இஸ்மு ஃபேலில் நுழையும், இன்னவுடைய சகோதரிகளின் மீது நுழையும் அப்படின்னு. இன்னவுடைய சகோதரி தானே இந்த லைத்த, புரியுதா? அதன் மீது நுழைஞ்சிருக்கு. என்ன புரியுதா? முனாதா என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த இடத்துல போக்கப்பட்டிருக்கு. லைத்தவை போய் முனாதான்னு சொல்லக்கூடாது. என்ன இந்த லைத்தவோட ஹர்ஃபு நீதா சேர்த்து போட்டிருக்காங்க, ஆனால் முனாதா அசலில் என்ன செய்யப்பட்டிருக்கு? போக்கப்பட்டிருக்கு. லைத்த என்பது என்னது? ஹர்ஃபு தமன்னி. என்னுடைய வாழ்க்கையில் எதையேனும் நான் முற்படுத்தியிருக்க கூடாதா அப்படின்னு. இனிமேல் நடக்குமா? இறந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி சிந்திக்க முடியுமா? நடக்காது, புரிஞ்சிட்டிங்களா? நடக்காதுக்கு வர்றது தான் இந்த லைத்த, புரியுதா? தமன்னி. நுண் விக்காயா ஏ. இந்த ஏ வந்து என்னது? இந்த லைத்த உடைய இஸ்மு, புரிஞ்சிட்டிங்களா? இது வந்து ஹபரு, இந்த லைத்த உடைய ஹபரு. ஃபேலமிர் ஃபாயிலு ஜாரு மஜ்ரூர் முதாஃப் ஏ முதாஃப் இலைஹி. ஃபை யோமேத். இந்த ஃபே வந்து இஸ்திகனாஃபியா. லர்ஃபு முதாஃப் முதாஃப் இலைஹி. சில நேரம் இப்படி வரும்போது முந்தி வரும்னா அந்த லர்ஃபு லா யூ அதிபுகுன்னு வந்துருக்கலாம். வருத இடங்களெல்லாம் கவனிச்சுக்கோங்கன்னா, லா யூ அதிபு அதாபகு அஹது. ஃபேலு மஃபுல் முதாஃப் ஹூ முதாஃப் இலைஹி அஹதுன் ஃபாயிலு. வலா யூ சிக்கு சாக்குஹு அஹது. அத்துஃப் மாத்துஃபு ஃபேலு ஃபேலமிர் ஃபாயில்னு போட்டுக்கோங்கன்னா அத்துஃபு மாத்துஃப் மஃபுல் முதாஃப் முதாஃப் இலைஹி ஃபாயிலு. இதுவும் அதே தான். யா ஐயத்துவன் நப்சு முத்துமையின்னா. நிதா முனாதா. ஹா தன்பீகு. இதுவும் முனாதா தான், அதே தான், சரிங்களா? மௌசூஃபு சிஃபத்து. இர்ஜிழ் ஃபேல். ஃபேல் அமீர் ஃபாயில். அம்ரு ஃபேல்னு சொன்னாலே ஃபாயில் அதில் தானே இருக்கும். ஜாரு மஜ்ரு முதாஃப் முதாஃப் இலைஹி. ராலியத்தன் மர்லியா. என்ன? ராலியத்தன் திருப்தி பொருந்திய நிலையில் உன்னுடைய இரட்சகனின் பக்கம் திரும்பச் செல். அப்போ இதை வந்து என்னது? ஹால் என்ன செய்ய? நசபு செஞ்சு தான் இருக்கும். ஒரு வார்த்தை திரும்ப வந்துச்சுன்னா தக்கீது, சஃபன் சஃபா, தக்கன் தக்கா பார்த்தோமா என்ன? அப்போ இந்த ராலியத்துக்கு இந்த மர்லியா என்னது? தக்கீது. அதான் எதை தக்கீது படுத்துதோ அதே அரபு தான் இதுக்கு வரும். இதெல்லாம் தாபியில் உள்ளது. ஆமில்ல லாஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஃபதுஹுலி இபாதி. அத்துஃபு மாத்து ஃபேலமிர் ஃபைல் ஜாரு மஜ்ரூர் முதாஃப் முதாஃப் இலைஹி. வதுஹுலி ஜன்னா. அத்துஃப் மாத்து ஃபேலமிர் ஃபைலு. என்ன? ஜன்னதி மஃபுல் முதாஃப் ஏ முதாஃப் இலைஹி. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலான்னா. இன்ஷா அல்லாஹ் அடுத்து புது சூறா பார்ப்போம். பாரக்கல்லா ஃபில் மக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.